கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் தான் தேவன். 1008 தேவர்கள் பெயரை சொல்லி கொண்டிருந்தாலும் மெய் தேவனாகிய மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இருக்கக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இந்த அறிவு எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கிருபையாக அந்த எண்ணங்களை தர வேண்டும். இன்னைக்கு எம்மதமும் சம்மதம் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், செய்யும் தொழிலே தெய்வம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களும் இருக்கிறார்கள். நான் கர்த்தர், நான் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அவர்தான் தேவன், இதை ஆண்டவரே நமக்கு தர. அப்படி இந்த எண்ணம் வந்துச்சுன்னா அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். யார் கர்த்தர்தான் தேவன் என்கிற எண்ணங்களோடு அவரை சேவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய ஜனங்களாயிருக்கிறார்கள். நான் ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்வேனே என்றால் அவர்தான் தேவன் அப்படிங்கிற உணர்வு உள்ளவனாக நான் காணப்படுவேன் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். நம்ம எலியா காலத்தில் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தான் தேவன் என்பதை நம்முடைய வாழ்க்கை மூலமாய் வெளிக்காட்டுவோம். அதை அறிகின்ற அறிவினால் நம்முடைய உள்ளங்களை திருப்திப்படுத்திக் கொள்வோம். மகிமையினால் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகின்ற பலனை தொடர்ந்து தந்திரல நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நீர்தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் என்கிற உணர்வு எங்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டு நாங்கள் உம்முடைய ஜனங்களாய் தொடர்ந்து வாழ எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.